इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தெளிவா தெரிஞ்சுங்க. விலை குறையணும்னா கை சின்னம். இப்ப அதே கேபிள் டிவி விலை 250 ரூபாய், 300 ரூபாய்க்கு வித்த ஸ்கூல் பேக் 600 ரூபாய்க்கு விக்குது. உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுறோம். இதெல்லாம் மாறணும்னா போன் அடிச்சா எடுத்த உடனே கை சின்னம் அப்படின்னு சொல்லணும். 200 ரூபாய்க்கு வித்த செருப்பு இப்ப 350 ரூபாய்க்கு விக்குது. வட இந்திய சமஸ்கிருத வெஜிடேரியன் இந்துத்துவா நம்மள மாதிரி கசாப்பு சாப்பிடறவங்க அங்க கிடையாது. 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு இப்ப 20 ரூபாய்க்கு விக்குது. நம்ம மொழி இருக்கணுமா, நம்ம மொழி போயிடணுமா? நல்லா இருக்கீங்களாமா? காங்கிரஸ் கட்சி சார்பில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில், இந்தியா கூட்டணி சார்பில் கை சின்னத்துல நான் போட்டிடுறேன். எனக்கு நீங்க வாக்களிக்கணும்னு பதிவோடு கேட்டுக்கிறேன். இல்ல சாயங்காலம் டிவி பாக்குற பழக்கம் உண்டு இல்ல? இங்க என்ன எதிர் நீச்சலா இல்ல சிங்கப்பெண்ணே? வாங்க, என்ன பாக்குறீங்க? ரெண்டையும் பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது கேபிள் டிவி விலை 55 ரூபா. இப்ப அதே கேபிள் டிவி விலை 250 ரூபா. ஏன் 250 ரூபா ஆச்சு? மத்தியில இருக்கிற மோடி என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஒரு சேனல் வேணும்னா அதை மட்டும் வாங்க முடியல, அதுக்கு சேர்த்து 5 சேனலை வாங்க வச்சு உங்களுக்கு 25 சேனல் வாங்க வைக்கிறார். நீங்க சாதாரணமா பாக்குறது ஒரு வீட்டுல, சராசரி வீட்டுல 4-5 சேனலை தான் திருப்பி திருப்பி பாப்பீங்க. வேற சேனல்லாம் நீங்க பாக்குறது இல்ல. ஆனா அந்த 4-5 சேனலை வாங்கணும்னா ஒரு 30 சேனல் 25 சேனலை வாங்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் 250 ரூபா விலை. இந்த மாதிரி எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு. 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு இப்ப 20 ரூபாய்க்கு விக்குது. 1 ரூபாய்க்கு வித்த ஷாம்பு இந்த பாக்கெட் 5 ரூபாய்க்கு விக்குது. 200 ரூபாய்க்கு வித்த செருப்பு இப்ப 350 ரூபாய்க்கு விக்குது. 70 ரூபாய்க்கு வித்த தேங்காய் 240 ரூபாய்க்கு விக்குது. 300 ரூபாய்க்கு வித்த ஸ்கூல் பேக் 600 ரூபாய்க்கு விக்குது. எந்த விலையில எல்லா விலையும் ஏறி போச்சு. இந்த விலையெல்லாம் குறையணும்னா மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இந்த அதான் 300 ரூபாய் ஆகி போச்சு. யாரும் மிளகா சேர்த்துக்கிறதே இல்லை சாப்பாட்டுல. கார உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுறோம். இதெல்லாம் மாறணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன கணக்கு சொல்றோமா, புரிஞ்சுங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. அம்மா, நம்ம ஊர்ல ஒரு தவறான பொருளாதார புரிதல் என்ன நினைச்சுக்கலாம், பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க, மத்தவங்க எல்லாம் வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க. தப்புமா அது. எல்லாரும் வரி கட்டுறோம். இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் வரி கட்டுறோம். நீங்க சோப்பு, சீப்பு, கண்ணாடி, கற்பூரம், குங்குமம் வாங்கினா கூட, சூடா வாங்கினா கூட வரி கட்டுறீங்க. வரி கட்டாத பொருளே கிடையாது. எல்லாரும் வரி கட்டுறீங்க. நம்ம 1 ரூபா வரி கட்டினோம்னா தமிழ்நாட்டுல நமக்கு திருப்பி கிடைக்கிறது 29 பைசா தான். இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க. நம்ம 1 ரூபா வரி கட்டுறோம், நமக்கு திருப்பி வர்றது 29 பைசா தான். ஆனா வட இந்தியாவில் இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல 1 ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது 2 ரூபா 73 காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேலை செய்றீங்க, நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு வரி கட்டுறீங்க. அந்த பணம் நமக்கு 29 பைசா வந்து வட இந்தியாவுக்கு 71 காசு போகுது. நம்ம பணம் நமக்கு வரணுமா, நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா? நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். தெளிவா தெரிஞ்சுங்க. விலை குறையணும்னா கை சின்னம், நம்ம பணம் நமக்கு வரணும்னா கை சின்னம். அப்புறம் இங்க எல்லாம் கடா வெட்டுற கோயிலுக்கு போறது பழக்கம் உண்டாங்க? போவீங்களா கடா வெட்டுற கோயிலுக்கெல்லாம்? எந்த கோயில கடா வெட்டுறீங்க? எல்லா கோயிலையும் வெட்டுறீங்களா கடா? எல்லா கோயிலையும் வெட்ட முடியாது, சில கோயில தான் வெட்டலாம். கடா வெட்டுற கோயில் இருக்குல்லங்க, நம்ம பழக்க வழக்கம் இருக்குல்ல. பெரியவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஜெயலலிதா ஆட்சியில கடா வெட்டுறதுக்கும் சேவல நேர்த்தி கடனா கொடுக்கறதையும் தடை போட்டாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா? தடை போட்டாங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு. நான் இன்னைக்கு சொல்றேமா, அடிச்சு சொல்றேன். பாஜக 3வது முறை ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் கடா வெட்டுக்கும் சேவலை நேர்த்தி கடனா கொடுப்பதும் தடை போட்டு விடுவார்கள். அதனால் அவர்களுடைய இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க மேற்தட்டு வட இந்திய சமஸ்கிருத வெஜிடேரியன் இந்துத்துவா. நம்மள மாதிரி கசாப்பு சாப்பிடறவங்க அங்க கிடையாது. அதனால அவர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நம்ம கலாச்சாரம் இருக்கணுமா, நம்ம கலாச்சாரம் போயிடணுமா? நம்ம மொழி இருக்கணுமா, நம்ம மொழி போயிடணுமா? நம்மளுடைய மாநில உரிமை இருக்கணுமா, நம்ம மாநில உரிமை போயிடணுமா? இதெல்லாம் வேணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போலதாமா முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை வருது. உங்களுக்கு பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல காலையில டிஃபன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் காலேஜுக்கு போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள்.
அம்மா உன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு குறை நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய பிரதிநிதியா இருந்திருக்கேன், எனக்கு குறை நிறைய இருக்கு. ஆனா நான் ஜாதி அரசியல் பண்ணதே கிடையாது. என்னைக்கும் ஒரு ஜாதியை சார்ந்தோ இன்னொரு ஜாதியை எதிர்த்தோ அரசியல் பண்ணதே கிடையாது. ஒதுமர மதத்தை சார்ந்தோ இன்னொரு மதத்தை எதிர்த்தோ அரசியல் பண்ணதே கிடையாது. நான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கேனா? அந்த மாதிரி என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எப்பவுமே மற்ற அணியில இருக்கிற வேட்பாளர்களை பற்றி பேச மாட்டேன். ஆனால் அந்த பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா எதிரணியில் இருக்கும் வேட்பாளர்கள் முழுக்க முழுக்க சமுதாய அடையாளங்களோடு வருகிறார்கள். அரசியல் அடையாளத்து இல்லாமல் வெறும் சமுதாய அடையாளத்தோட வந்து மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள். எனக்கு அந்த மாதிரி சமுதாய அடையாளம் கிடையாது. எனக்கு அரசியல் அடையாளம் தான் இருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் அடையாளத்தில் வருகிறேன், இந்தியா கூட்டணி அடையாளத்தில் வருகிறேன், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்ற முறையில் தான் உங்களிடம் வருகிறேனே தவிர ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ முன்வைத்து நான் உங்களிடம் வரவில்லை. எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு பொது பிரதிநிதியா இருப்பேன். இரண்டாவது, உங்களுக்காக மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக நான் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கேன். கடைசியில இப்ப வர வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தில் பேச முடியுமா? அவர்களால் ஒரு வாதத்தை வைக்க முடியுமா? இதுவரைக்கும் ஏதாவது பொது கருத்தை வைத்திருக்கிறார்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு உரிமைகள் வர வேண்டும். அதே வேளையிலே உங்களுக்கு ஒரு பொது பிரதிநிதி, பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியா ஒண்ணுதாமா, எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களா? போன் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க, ஹலோ சொல்வீங்களா? இனிமே ஹலோ சொல்லாதீங்க. 10 நாளைக்கு போன் அடிச்சா எடுத்த உடனே கை சின்னம் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் 10 நாளைக்கு கை சின்னம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடை